வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி என்பது 2026 மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று விரய குருவாக சில மாதங்கள் அமருவார். சிம்ம ராசி என்றாலே சூரிய பகவானின் ஆளுமையும் ஆதிக்கமும் நிறைந்த ராசி. 12ஆம் இடத்தில் அமருகின்ற குரு பகவான் நன்மைகளை செய்வாரா, தீமைகளை தருவாரா? விரய குரு என்று வந்துவிட்டாலே விரயங்கள் என்பது கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை கரைக்க ஆரம்பித்து விடுவார். ஏற்கனவே இந்த நிலையில்தான் இருக்கிறது. கையில் காசு பணமே இல்லாமல் இருக்கிறது. ஒரு சிலர் கடனாளியாகவும், ஒரு சிலர் மதிப்பும் மரியாதையும் இழந்த மனிதராகவும், உறவுகளால் உதாசனப்படுத்தப்படுகின்ற மனிதர்களாகவும், சொந்த பந்தங்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரக அமைப்பில்தான் இப்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆனால் சனி பகவான் கெட்ட இடத்தில் இருக்கிறார் என்பது உறுதி. சனி கெட்டால் எல்லாம் தடை. குடும்பமும் சரி, செய்கின்ற வேலை, வியாபாரம், தொழில், நண்பர்கள், உறவுகள், சொந்த பந்தம், உடல் நலம், கொடுக்கல் வாங்கல், இது அனைத்திலும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. இது ஒரு நிலையில் செயல்படாது. சனி பகவான் கெட்டுவிட்டால், கெட்ட இடங்களில் அமர்ந்து விட்டால். அது மட்டுமில்லாமல் ஒளி கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கடும் பகை கிரகம்தான் சனி பகவான். சனி பகவானை விட மிகவும் கடுமை காட்டக்கூடியவர், கொடுமை செய்யக்கூடியவர் ராகு கேதுக்கள். இந்த 3 கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு மிகவும் நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மறைவதுதான் இங்கே பேசக்கூடிய ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் அதிகரிக்கும். அதற்கு முன்பதாக சொந்த ஜாதகத்தில் தசா எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பார்க்கணும். எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசா, 6-8 மறைந்த கிரகத்தினுடைய தசா, பகை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாவாக இருக்கிறதா என்பதை சிம்ம ராசியான நீங்கள் உடனுக்குடனாக பார்க்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, பல வருஷமாக போட்டுங்கிற பதிவு தான் இருந்தாலும் எதற்காக தசா நல்ல நிலையில் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் என்றால், குரு பகவான் வக்ரம் பெற்று 11ஆம் இடத்தில் இருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டால் 12ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். அதற்கு பிறகு அவர் பயிற்சி பெற்றால் ஜென்ம ராசிக்குத்தான் வருவார். 11ஆம் இடத்திற்கு போவதற்குண்டான வாய்ப்புகள் இனிமேல் கிடையாது. குரு பகவான் ஒரு பொருளாதாரத்தை, கௌரவத்தை, கொடுக்கல் வாங்கலை நமக்கு செய்யக்கூடிய ஒரு கிரகம். பொருளாதாரம் என்பது செய்கின்ற தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். எது செய்தாலும் சரி, அதிலிருந்து வருமானம் நமக்கு கொடுத்து அதன் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் குடும்ப செலவையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய இறை சக்தி. அவரே மறைந்து விட்டால் பாதகங்களுக்கு குறைவிருக்காது. இந்த நேரத்தில்
சனி பகவானும் எண்ணற்ற துன்பங்களை தருவார். ராகு கேதுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை உறவுகள் இருந்தும் தனி மனிதனாக தனிப்பட்ட நிலையில் அமர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன தவறு செய்து விட்டோமோ என்று எண்ணி கலங்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் அமைந்திருப்பது ஒரு பாதகம்தான். இதற்கு ஒரே ஒரு வழி, ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்க வேண்டும். உங்களுக்கு பரிகாரமாக இந்த கிரகங்கள் தரக்கூடிய பாதக பலன்களிலிருந்து மீண்டு வருவதற்கு இறைசக்தி, குலதெய்வ வழிபாடு, நவகிரகங்களை வலம் வருவது, குரு சரியில்லாத காலகட்டத்தில் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது, வியாழக்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது, இதை தான் செய்து வர வேண்டும். இல்லை இஷ்ட தெய்வங்களை ஆலயங்களுக்கு சென்று வணங்கி வருவது உங்களுக்கு நற்பலன்களை தரும். நற்பலன்களை எப்படி தரும்? மன ஆறுதலும் மனச்சுமையும் பல வகையான வேண்டாத பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள உதவியாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு இளம் வயதில் இருந்தால் ஒரு பாதகமும், திருமணமாகி இருந்தால் ஒரு பாதகமும், திருமணமாகி குடும்பத்துடன் இருந்தால் மற்றொரு பாதகமும் கொடுக்கும். அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகலாம். வேண்டாத மனிதனாக உங்களை வெறுத்து ஒதுக்கலாம். அது மட்டுமில்லாமல் உங்களை கண்டவுடன் அவர்களுடைய கோபத்தை அதிகமாக இருந்து அதனால் பாதகங்களை அனுபவிக்கலாம். குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ இருந்தால் குடும்பத்தாரால் உங்களுக்கு எண்ணற்ற துன்பங்கள் வரும். இதிலிருந்து உங்களுக்கு பாதகங்களும் கஷ்டங்களும் குறைவதற்கு நான் சொன்ன மாதிரி குரு தட்சிணாமூர்த்தி சரியில்லை, வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவாங்க. சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை வணங்குவாங்க. சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவனாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்குவாங்க. துன்பங்கள் என்பது விலகும், நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.